ஹாய் வெல்கம் பேக். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிறு தோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிறு நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசை பண்ண போகிறேன். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச இந்த தட்டைப்பயிறு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, மாவு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இதில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதாவது பேட்ரு வந்து திக்காக இருக்காது, மாவு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ராத்தியாக இருக்கும், கொஞ்சம் நுரைச்சி இருக்கும். இதை வந்து நீங்கள் புளிக்க வைக்க தேவையில்லை, சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா நுரைச்சி வந்திருக்கிறது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அரைச்ச உடனே மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எந்த மாவாக இருந்தாலுமே அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தோசைக்கல்லில் வெங்காயம் தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்ச்சா பிஞ்சிட்டு வந்துடும். ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடும்போது ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ திருப்பிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிறு தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சவ் போட்டு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த சவ் கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டை சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும், சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு சவ் நல்ல கோபுரம் மட்டும் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியோட அடிப்பக்கத்தை வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை குழச்சி விட்டுறலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கூட்டு வந்து சவ் காயெல்லாம் வந்து மேஷ் ஆகும். இல்லைனாக்கா வந்துட்டு அப்படியே நிற்கும். தொட்டு தானே சாப்பிட போகிறோம். தொட்டுக்கே இருந்தால் சாதத்து கூட சாப்பிடும்போது காயாக இருந்தால் பரவாயில்ல, பட் தொட்டுக்கே சாப்பிடும்போது கொஞ்சம் மேஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த கூட்டுக்கு வந்து தாளிப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தோலோடு நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இதை கூட்டில் சேர்த்து தாளித்து எடுத்துட வேண்டியது. தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சவ் கூட்டு ரெடி. உங்களுக்கு இன்னும் கூட காரமாக வேணும்னாக்கா தாளிக்கும் போது வரமிளகா வந்துட்டு இன்னும் கூட வந்து 2 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சவ் கூட்டு ரெடி. இப்போ சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இதை தான் எடுத்துக்கிட்டோம். இந்த தட்டைப்பயிறு தோசை, இந்த சவ் கூட்டு அண்ட் இது கூடவே ஒரு கப் டீ. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.